ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஃபீல் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த ஜவானி ஜானிமன் சொல்லிட்டு சீசன் 1 எபிசோடு 3 and 4 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 2 நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கிறதால அதை தொடர்ந்து அதனோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே தட்டி விடுங்க. சரி கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆள வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க गाइस, நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம மாமனார் தாங்க காட்டுறாங்க. அவர் வழக்கம் போல நல்லா வெட்ட வெளியில உட்காந்து குளிச்சிட்டே இருக்கும்போது வேலைக்காரி சும்மா வேற லெவல்ல சோப் போட்டுட்டு இருப்பாங்க. இப்படியே சோப் போட்டுட்டே இருக்கும்போது அவனும் நல்லா என்ஜாய் பண்ணி குளிப்பானா. உடனே இந்த இடத்துக்கு பார்த்தனா நம்ம மருமக வருவாங்க. அவ ஏன் வருவான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். போன எபிசோட்ல இந்த வேலைக்காரியை வச்சு இவன் செய்யறத பார்த்த உடனே மருமகளுக்கும் கொஞ்சம் ஆசை வந்துடும் இல்லையா. சோ அதுக்காக மாமனாரை கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லி அங்க வருவாளா. வந்த உடனே வேலைக்காரி என்ன பண்ணனா அந்த சோப்பை மருமக கையில கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. என்ன மாமனாரும் எதுக்காக சோப் போடாம நிக்கிற, கொஞ்சம் கீழே நல்லா போடு அப்படி சொல்லும் போது இப்ப நம்ம மருமக என்ன பண்ணோம்னா சும்மா முட்டி போட்டு கீழே உட்காந்து அவருக்கு முதுகுல சோப்பு போட ஆரம்பிப்பாங்க. இவ போறத பார்த்தாவே சும்மா வேற லெவல்ல இருக்கும். மாமனார் இப்ப என்ன சொல்லுவாருன்னா, என்ன வழக்கம் போல இல்லாம இப்ப உன் கை ரொம்ப சாஃப்டா இருக்கு, அதுவும் ரொம்ப சுகமாவே இருக்கே அப்படி சொல்லிட்டு இப்ப பொறுமையா திரும்பி பார்த்தா பின்னாடி மருமக உட்காந்து சோப் போட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு செம மூடாயிடும். உடனே இவர் அவளை பார்த்துட்டே இருக்கும்போது அவளும் சோப்பு வெறியா போடுவாளா. இது சீன் செம ஆட்டாவே எடுத்துருப்பாங்க. இப்படியே சோப்பு போட்டுட்டே இருக்கும்போது மாமாவுக்கு செம மூடாயிட்டு அவளை கிஸ் பண்ணலான்னு போகும்போது திடீர்னு பார்த்தனா வீட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தவங்க டம்ளரை கீழே போட்ட மாதிரி சவுண்டு கேட்கவா. உடனே இதை கேட்ட உடனே அவங்க 2 பேரும் சுதாரிச்சுக்கிட்டு மருமக அங்க இங்கேயும் பார்த்துட்டு அங்கிருந்து எழுந்து ஓடுவாங்க. மாமனாருக்கும் செம டென்ஷன் ஆயிடும். விட்டுருந்தா கிஸ் பண்ணிருக்கலாம், ஆனா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அவர் யோசிக்கும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. சீன்ல பார்த்தனா நம்ம மாமனார் மொபைல்ல ரொம்ப டென்ஷனா பேசிட்டு வர்றாருங்க. அவரு என்ன சொல்லிட்டு வருவாருன்னா, இங்க பாருங்க, நீங்க அங்க எல்லாம் என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க, வேலை ஒழுங்கா செய்ய மாட்டீங்க, எனக்கு இன்னைக்கே மருந்து எல்லாம் ரெடி ஆகணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்க உங்களை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நான் இன்னைக்கு சாயந்தரம் கண்டிப்பா அங்க வருவேன் அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷனா பேசிட்டே இருக்கும்போது இப்ப அங்க வந்து அவங்க பையன், ஏன் பையன் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க, என்ன விஷயம் அப்படி சொல்லும் போது, நம்ம பண்ணையில யாருமே ஒழுங்கா வேலையை செய்ய மாட்டாங்க, அங்க சில மருந்து செடியெல்லாம் நான் விதைச்சேன், ஆனா அதெல்லாம் அவங்க ஒழுங்கா பராமரிக்க மாட்டாங்க, எனக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே இவரு, சரி விடுங்கப்பா, நம்ம ஆளுங்க தானே, நான் போய் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லும் போது உடனே இவரும் சரி ஓகே பார்த்து போயிட்டா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்த போறாங்க, நீங்க கவனமா இரு சரியா, சரிங்கப்பா எனக்கு வெளியில ஒரு வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு டைரக்டா அங்க போயிடுறேன் சரியா அப்படி சொல்லிட்டு இப்ப அவனும் அங்க போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இந்த அப்பா ஒரு மாதிரி சிரிப்பாரு. ஏன்னா இவரு பிளான் பண்ணி தாங்க அவனை அனுப்பியிருப்பாரு. ஏன்னா ஒரு மருமக கூட மேட்டர் பண்ணும் இல்லையா, இவர் வீட்டுல இருந்தாருன்னா அது முடியாது இல்லையா, சோ அதனால தான் அவனை பிளான் பண்ணி வெளியே அனுப்பியிருப்பாரு. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப நைட் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம மருமக பெட்ரூம்ல தூங்கிட்டே இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு அவங்க மாமனாரு கதவு திறந்துட்டு உள்ள வருவாங்க. அப்படி உள்ள வரும்போது இவ்வளவு கண்ணை முழிச்சிருவாங்க. முடிச்சவ ஒரு மாதிரி சிரிப்பா, ஏன்னா இவளுக்கு நல்லாவே தெரியும் அவர் வருவாருன்னு. இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா மெதுவா வந்து அவ பக்கத்துல படுத்துட்டு அவளை அப்படியே தடவி கொடுத்துட்டு கிஸ் பண்ணலான்னு போகும்போது இப்ப அவளும் எழுந்துருவாளா. எழுந்தவ என்ன சொல்லுவானா, நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்காக தான் நான் காத்திருந்தேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க மாமனார் கூட சேர்ந்து கிஸ் பண்ணி மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாமனார் சும்மா இல்லைங்க, அவளை தடவி கொடுத்துட்டு சும்மா வேற லெவல்ல மூடி வச்சுவாரு. இந்த சீனு செமாட்டாவே இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பண்ணுவாருங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமா அந்த மருமகளை போட்டு தடவி வெறியா மூடி ஏத்திட்டே இருக்கும்போது நல்லா மேட்டர் பண்ணலான்னு போகும்போது டப்புன்னு பார்த்தனா அவளுக்கு ஏதோ ஒண்ணு தோணுங்க. இப்ப அவள் எழுந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன கேட்பாருன்னா, எதுக்காக இப்படி உட்காந்துருக்க, என்னாச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்ல எனக்கு எது தப்பா தோணுது, நான் என் வீட்டுக்காருக்கு துரோகம் பண்ண மாட்டேன், நீங்க தயவு செய்து இங்கிருந்து போங்க அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவரோட முகமும் மாறிடும். ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. ஏன்னா அவர் ரொம்ப ஆசையா வந்தாரு இல்லையா, இவ்வளவு ஏதாச்சும் நீங்க பண்ணணும்னு. இப்ப இவ்வளவு வேணான்னு சொன்னதால ஒண்ணுமே பேசாம அவர் மட்டும் சட்டையை எடுத்துட்டா அங்கதான் போயிடுவாருங்க. போனதுக்கு அப்புறம் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா அவர் செமையா மூடி ஏத்தி விட்டதால என்ன பண்றதுன்னு தெரியாத இப்ப நேரா அவன் வீட்டுக்காருக்கு போன் பண்ணிட்டு, எங்க இருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படி சொல்லும் போது அவரு என்னாச்சுன்னு கேட்பாரா. இல்ல எனக்கு உடம்பு ரொம்ப முடியல, சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி கத்த இப்ப அவரும் டப்புன்னு அங்க வந்துடுவாருங்க. வந்தவரு என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒண்ணுமே ஆகல வாங்க அப்படி சொல்லிட்டு அவனை இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிப்பாளா. அதுக்கு அவர் என்ன சொல்றா, ஏய் உனக்கு உடம்பு முடியலன்னு நான் வந்தேன், அப்பாவுக்கு மட்டும் நான் இங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா தப்பாயிடும், நான் போறேன் அப்படி சொல்லும் போது, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப இன்னைக்கு உங்க கூட நான் மேட்டர் பண்ணி ஆகணும்னு சொல்லும் போது, வேணாம் இப்ப டைம் இல்ல நாளைக்கு பண்ணலாம் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இன்னைக்கு நீங்க பண்ணலன்னா நாளைக்கு நான் வேற மாதிரி ஆயிடுவேன், ஒழுங்கு மரியாதை என் கூட பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இப்ப அவனை வலுக்கட்டாயமா ஃபோர்ஸ் பண்ணி பெட்ல தள்ளி விட்டு அவங்க கூட மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த சீன்ஸ் உண்மையானவே செம ஆட்டாவே இருக்கும். அந்த அளவுக்கு சும்மா வேற லெவலா எடுத்திருப்பாங்க. இப்படியே வெறியா அவர் கூட மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இதனுடைய 3வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட 4th எபிசோடும் பாத்திரலாம். இந்த 4th எபிசோட்
ஒரு ஸ்டார்டிங் சீன்ல அந்த 3வது எபிசோட்ல கண்டினியூட்டி தாங்க காட்டுறாங்க. ஒரு வீட்டுக்கார கூட சும்மா வெறியா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப என்ன ஆகும்னா வழக்கம் போல அவனுக்கு முடிஞ்சிருங்க. உடனே இவ டென்ஷன் ஆயிட்டு ச்சே ஒழுங்கா அவன் கூடயே பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி மனசுல நினைக்கும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி கிச்சன்ல இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம வேலைக்காரி வராங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னா அவளை பார்த்துட்டு என்ன இன்னைக்கு மாமாவுக்கு நீ சோப்பு போட்டு விடலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா அதுவா நான் அவருக்கு சோப்பு தான் போட போனேன். அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு சோப்பு நீ போடாத நீ கிளம்பு அப்படின்ட்டாரு. ஏன்னு கேட்டா நீ மாதிரி சோப்பு போட மாட்ட பழைய மாதிரி உன் கையில அந்த சூடு இல்ல அப்படி சொன்னதுன்னே இதை கேட்ட நம்ம ஹீரோனி கொஞ்சம் நக்கலா சிரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் தான் இவ்வளவு ருசி கண்டுட்டார் இல்லையா. சோ அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா இவ்வளவு வேணாம்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. அதான் அவர் டென்ஷனா நிக்கும் போது இப்ப நம்ம ஹீரோனி ஒரு மாதிரியா யோசிக்கும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நேரா நம்ம மாமாவை தாங்க காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா வழக்கம் போல அந்த டப்புல தண்ணி வச்சுட்டு குளிக்கிறதுக்காக உட்காந்துருப்பாரா. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம மருமக வராங்க. வந்தவன் என்ன பண்ணுவானா அந்த மாமனார் பின்னாடி உட்காந்துட்டு சோப் போடும் போது உடனே அந்த மாமனார் டென்ஷன் ஆயிட்டு நான் தான் உன்னை சோப் போட வேணாம்னு சொன்னேன் இல்லையா எதுக்காக நீ போடுற எழுந்துரு அப்படி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி திட்டும் போது வந்திருக்கிறது மருமக தான் தெரிஞ்ச உடனே அவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுங்க. உடனே இவரு நீ வருவனு எனக்கு தெரியும் அப்படி சொல்லும் போது தெரியுமா அப்படி சொல்லிட்டு இப்ப அவளை கிஸ் பண்ண ஆரம்பிப்பாருங்க. 2 பேரும் சேர்ந்து அங்க செம்மையாவே கிஸ் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா நேத்து விட்டதை இன்னைக்கு நான் கண்டினியூ பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு நேரா உள்ள போயிடுவாருங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் இல்லையா. சோ மருமகளை வச்சு அந்த வேலைக்காரி எப்படி பண்ணாரோ அதே போல அவளையும் நல்லா வச்சு வேற லெவல்ல செய்வாருங்க. இந்த சீன்ஸ் செம ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த மருமகம் செம என்ஜாய் பண்ணும். ஏன்னா அவங்க வீட்டுக்காரால சரியா பண்ண முடியாது இல்லையா. சோ இந்த மாமனார் பண்றதெல்லாம் அவர் நல்லா ரசிச்சு சும்மா செம்மையாவே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா மாமனார் பண்ணதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு அவரோட வீட்டுக்காரர் வராருங்க. வந்தவர் என்ன சொல்றாருன்னா ஏய் மாலதி இங்க பாரு நான் வந்த வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு எனக்கு கிடைக்க வேண்டிய பேப்பர் எல்லாம் கிடைச்சிச்சு. ஸோ நாம நாளைக்கே ஊருக்கு கிளம்பலாம் அப்படி சொன்ன உடனே இதை கேட்டா அவ்வளவு ஷாக் ஆயிடுவா. ஏன்னா இப்பதானே அவங்க மாமனார் கூட மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. இவனாலே ஒழுங்கா பண்ண முடியல. ஸோ அந்த ருசி கண்டதால அவ இதை கேட்டு ஷாக் ஆகிட்டு இப்ப என்ன சொல்லனா என்னங்க அதுக்குள்ள ஊருக்கு போலான்றீங்க நம்ம இப்பதானே இந்த ஊருக்கே வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாத மாமா நம்ம வந்ததை நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. அவருக்கு நிறைய சேவை பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. கொஞ்ச நாளைக்கு நம்ம இங்க இருந்து மாமாவை நல்லபடியா பாத்துக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டா அவரும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லையே நீ இந்த வீட்டோட மருமகளா மாறிட்ட போல. எங்க அப்பா மேல உனக்கு எவ்வளவு பாசம் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவானா. இதை கேட்ட இவன் மனசுல என்ன யோசிப்பானா நான் ஒன்னும் உங்க அப்பாவை பாத்துக்க வரல. நான் என் சந்தோஷத்துக்காக தான் நான் இங்க இருக்க போறேன். உன்னால முடியல சோ அவரை வச்சு ஆசை தீர்த்துப்ப அப்படின்னு அவன் மனசுல நினைச்சிட்டே இருக்கும் போது இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா சரி ஓகே இப்ப நம்ம மேட்டர் பண்ணலாமா இதை செலிப்ரேட் பண்றதுக்கு அப்படி சொல்லும் போது ஐயோ இன்னைக்கு எனக்கு மூடு இல்லைங்க நம்ம அப்புறமா பண்ணலாம் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவனும் சரி ஓகே உனக்கு எப்ப மூடு வருது அப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மூடு இருக்கு ஆனா உன் கூட பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நான் கொஞ்சம் பொறுத்து இருந்து உங்க அப்பா கூட பண்ண போறேன் அப்படின்னு அவ சொல்லும் போது இதோட 4th எபிசோடு முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இருந்து அடுத்த வீடியோ நம்ம சேனல்ல சீக்கிரமா பார்த்தலாங்க. மன விஷயம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. கொஞ்சம் இது ரெக்கமெண்ட்ல போகட்டும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் வெப் சீரிஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட நேமை மட்டும் கமெண்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் அதை போறேன். சரி ஓகே கைஸ் இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.